புதிய தலைமுறையின் புதிய விடியலில் இந்நேரம் வரையிலான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து 10வது நாளாக உயர்வு. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 80 ரூபாயை தாண்டியது. மேட்டூர் அணையில் 307 நாட்களுக்கு பின் 100 அடிக்கு கீழ் குறைந்தது நீர்மட்டம். டெல்டா பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து இன்று நீர் திறப்பு. கொரோனா பாதிப்பு குறைந்த மாநில முதலமைச்சர்களுடன் இன்று பிரதமர் மோடி ஆலோசனை. தமிழகம் உள்ளிட்ட பாதிப்பு அதிகரித்த மாநில முதலமைச்சர்களுடன் நாளை பேச்சு. சென்னையிலும் அதனை சுற்றியுள்ள செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்தின் சில பகுதிகளில் மீண்டும் முழு பொது முடக்கம். வரும் 19ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை அமல்படுத்தப்படுவதாக தமிழக அரசு உத்தரவு. பொது முடக்கம் அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் காய்கறி கடைகள், மளிகை கடைகள், பெட்ரோல் பங்குகளுக்கு கட்டுப்பாடு. காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை மட்டுமே இயங்க அனுமதி. தேநீர் கடைகள் இயங்கக்கூடாது என அறிவிப்பு. உணவகங்களில் பார்சல் சேவைக்கு மட்டுமே அனுமதி. அவசர தேவைகளுக்கு மட்டுமே வாடகை ஆட்டோ, டாக்ஸி மற்றும் தனியார் வாகனங்கள் இயக்கப்பட வேண்டும். சரக்கு போக்குவரத்துக்கும் அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்களுக்கும் எந்த தடையும் கிடையாது. சென்னையில் இருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்ல தகுந்த ஆதாரங்களை சமர்ப்பித்தால் மட்டுமே இ பாஸ். சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் அரிசி பெறும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்க உத்தரவு. கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் ரேஷன் கடைகள் இயங்காது. நிவாரண உதவிகள் வீடு தேடி வரும். மாநில அரசு துறைகள், மத்திய அரசு அலுவலகங்கள் 33% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதி. ஜூன் 21, 28 ஆகிய தேதிகளில் எவ்வித தளர்வுமின்றி முழு பொது முடக்கம். வேலை நிமித்தம் வெளிமாவட்டங்களில் இருந்து சென்னை வருவோரை பரிசோதனைக்குட்படுத்தி பணியிடத்திலேயே தங்க வைக்க அறிவுறுத்தல். ஏடிஎம்கள் வழக்கம் போல் செயல்படும் என்றும், வங்கிகள் 29 மற்றும் 30 ஆகிய 2 நாட்கள் மட்டும் இயங்கும் என்றும் அறிவிப்பு. பொது முடக்கம் அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் வரும் 19ஆம் தேதி முதல் டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவு. திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் சில இடங்களில் திறக்கப்பட்ட கடைகள் மீண்டும் மூடப்படுகின்றன. 11 எம்எல்ஏக்கள் வழக்கு இன்று விசாரணைக்கு வரும் நிலையில் சபாநாயகருக்கு முதல்வர் எழுதிய கடிதம் புதிய தலைமுறைக்கு கிடைத்திருக்கிறது. நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த 122 பேருக்கு மட்டுமே கொரோனாவின் உத்தரவு அனுப்பப்பட்டிருந்ததாக தகவல். 4 மாவட்டங்களில் 12 நாள் முழு முடக்கத்தை முறையாக அமல்படுத்த வேண்டும். தமிழக அரசுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் உள் இடஒதுக்கீடு வழங்க அவசர சட்டம். தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். தமிழகத்திற்கு திறக்கப்படும் கிருஷ்ணா நதிநீரை திருடும் ஆந்திர விவசாயிகள். புதிய தலைமுறையின் கள ஆய்வில் அம்பலம். இவை தவிர வெளி மாவட்டத்தினர் திருவண்ணாமலை மாவட்டத்திற்குள் செல்ல தடை. சென்னையில் பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து 10வது நாளாக உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை 80 ரூபாயை தாண்டியுள்ளது. இன்றைய நிலவரப்படி 1 லிட்டர் பெட்ரோல் 41 காசு விலை அதிகரித்து 80 ரூபாய் 37 காசுக்கும், டீசல் 1 லிட்டர் 48 காசு விலையேற்றம் கண்டு 73 ரூபாய் 17 காசுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 10 நாட்களில் பெட்ரோல் லிட்டருக்கு 4 ரூபாய் 83 காசும், டீசல் லிட்டருக்கு 4 ரூபாய் 95 காசும் விலை அதிகரித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். கொரோனா பரவல் சென்னையில் உச்சம் தொட்டிருக்கும் நிலையில் 12 நாட்கள் பொது முடக்கத்தை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் மருத்துவ நிபுணர்கள் குழுவுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனை நடத்தினார்.
ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவ நிபுணர் குழுவினர் தமிழகத்தில் 3 மாதங்களுக்கு பிறகு கொரோனா 2வது அலைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவித்தனர். சென்னையில் பொறுத்தவரை நம்முடைய 4, 5, 6வது மண்டலங்களில் நிறைய நோய்கள் காணப்படுகிறது. இந்த நோய்கள் இந்த பாசிட்டிவிட்டி கொஞ்சம் ரைஸ் ஆகி அப்புறம் குறைய ஆரம்பிக்கின்றது நாங்கள் முன்னாடி சொன்னோம். நாங்கள் போன தடவை சொன்னதெல்லாம் அரசாங்கம் ஏற்று நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். 3 மாதம் கழிச்சு 4 மாதம் கழிச்சு செகண்ட் வேவ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சைனாவில் இப்போ பார்க்குறோம் செகண்ட் வேவ் ஆரம்பிக்கிறது. ஸோ விச் மீன்ஸ் நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் எப்படி ப்ரொடெக்ஷன் தருதுங்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி டிசிப்ளின் இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். மருத்துவ நிபுணர் குழுவுடன் முதல்வர் பழனிசாமி ஆலோசனை நடத்திய பிறகு சென்னையில் 12 நாட்களுக்கு முழு முடக்கம் அறிவிக்கப்பட்டது. அதன்படி சென்னை காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகள் மற்றும் செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளில் வரும் 19ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை 12 நாட்களுக்கு 4 மாவட்டங்களில் மட்டும் 24 மணி நேரத்திற்கு முழு பொது முடக்கம் அமல்படுத்தப்படும் என்று அறிவித்தார். இருப்பினும் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் சில தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளன. காய்கறி கடைகள், மளிகை கடைகள், பெட்ரோல் பங்குகள் காலை 6 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை மட்டுமே செயல்படும் என்றும், பார்சல் சேவைக்காக மட்டும் உணவகங்கள் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை இயங்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்மா உணவகங்கள், பால் கடைகள், மருந்தகங்கள், மருத்துவமனைகள் தொடர்ந்து செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தேநீர் கடைகள் இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆட்டோ, டாக்ஸி, தனியார் வாகனங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அவசர மருத்துவ தேவைகளுக்கு மட்டுமே வாகன உபயோகத்திற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. சரக்கு போக்குவரத்து, அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் 2 கிலோமீட்டர் தொலைவிற்குள் மட்டுமே அத்தியாவசிய தேவைக்காக செல்ல வேண்டும் என்ற கட்டுப்பாடும் விதிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் வரும் 21ஆம் தேதி மற்றும் 28ஆம் தேதியான 2 ஞாயிற்றுக்கிழமைகளில் பால் கடைகள், மருந்தகங்கள் தவிர வேறு எந்தவித செயல்பாடுகளுக்கும் அனுமதி இல்லை என்று அரசு அறிவித்துள்ளது. ஏடிஎம்கள் வழக்கம் போல இயங்கும் என்றும், எனினும் வங்கிகள் வரும் 29, 30 ஆகிய 2 தேதிகளில் மட்டும் 33% பணியாளர்களுடன் இயங்க அனுமதிக்கப்படும் என்றும் அரசு தெரிவித்திருக்கிறது. மேலும் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர்களுக்கும் பல்வேறு துறைகளில் உள்ள பிற நலவாரிய உறுப்பினர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. முழு பொது முடக்கம் அமலாவதற்கு போதிய அவகாசம் இருப்பதால் பொருட்களை வாங்க மக்கள் பதற்றமடைய வேண்டாம் என சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா பாதிப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னை எம்ஆர்சி நகரில் நடைபெற்றது. உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், சென்னை மாநகர ஆணையர் பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் காமராஜ், கொரோனாவை கட்டுப்படுத்த மைக்ரோ அளவில் வீடு வீடாக தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பிறகு பேசிய சுகாதாரத்துறை செயலாளர், ஜூன் 19ஆம் தேதி முதல் தொடங்கும் பொது முடக்கத்தில் முகக்கவசம் அணியாதவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். முழு பொது முடக்கம் எந்தெந்த பகுதிகளில் என்பதை பார்க்கலாம். சென்னையில் பெருநகர காவல்துறை எல்லைக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் முழு முடக்கம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இதன்படி சென்னை முழுவதும் கட்டுப்பாடுகள் அமலாக உள்ளன. செங்கல்பட்டு மாவட்டத்தில் சென்னை காவல்துறை எல்லைக்குட்பட்ட பகுதிகள், அதாவது பல்லாவரம், பம்மல், அனகாபுத்தூர், குரோம்பேட்டை, தாம்பரம், சேலையூர், மேடவாக்கம், சோழிங்கநல்லூர், பீர்க்கன்கரணை மற்றும் முட்டுக்காடு வரையுள்ள கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் முழு பொது முடக்கம் நடைமுறைப்படுத்தப்படும். இது தவிர செங்கல்பட்டு மற்றும் மறைமலை நகர் நகராட்சிகள், நந்திவரம் கூடுவாஞ்சேரி பேரூராட்சி, காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் உள்ள அனைத்து ஊராட்சிகளுக்கும் முழு பொது முடக்கம் பொருந்தும். திருவள்ளூர் மாவட்டத்தில் சென்னை காவல்துறை எல்லைக்குட்பட்ட செங்குன்றம், அம்பத்தூர், ஆவடி, பட்டாபிராம், திருவேற்காடு, மணலி புதுநகர் உள்ளிட்ட பகுதிகளில் முழு பொது முடக்கம் அமலாக உள்ளது. மேலும் திருவள்ளூர் நகராட்சி, கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, மீஞ்சூர் பேரூராட்சிகள் மற்றும் பூவிருந்தவல்லி, ஈக்காடு, சோழவரம் ஒன்றியங்களுக்குட்பட்ட அனைத்து ஊராட்சிகளிலும் முழு பொது முடக்கம் நடைமுறைக்கு வர இருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சென்னை காவல்துறை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் மட்டும், அதாவது குன்றத்தூர், மாங்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் ஜூன் 19ஆம் தேதி முதல் முழு பொது முடக்கம் அமல்படுத்தப்பட இருக்கிறது. சென்னையில் பொது முடக்க நாட்களில் தொழிலாளர்கள் தொழிற்சாலையிலேயே தங்கி பணிபுரிய அனுமதி அளித்து தமிழக அரசு அறிவித்துள்ளது.
சென்னையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் PCR பரிசோதனை செய்து கொண்டு தொழிற்சாலை வளாகத்திலேயே அல்லது அதற்கு அருகிலேயோ தங்கி பணிபுரிய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து பிற பகுதிகளுக்கு சென்று பணிபுரிவோர் அங்கேயே தங்கி பணிபுரிய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பணியிட வளாகத்திலேயே தங்கி பணிபுரியும் தொழிலாளர்களை கொண்ட கட்டுமான பணிக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசு துறைகள் 33% பணியாளர்களுடன் செயல்படும் எனவும் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியில் உள்ளவர்கள் முன் அனுமதி பெற்று பணிக்கு வர தேவையில்லை எனவும் அரசு அறிவித்துள்ளது. வங்கிகளும் 33% பணியாளர்களோடு செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று பரவுவதை கட்டுப்படுத்துவது தொடர்பாக மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார். இன்றும் நாளையும் காணொலி முறையில் ஆலோசனை நடைபெறவுள்ளது. இன்று 21 மாநில முதல்வர்கள் மற்றும் மத்திய ஆட்சி பகுதிகளின் முதல்வர்களுடன் பிரதமர் பேசவுள்ளார். தமிழகம் உள்ளிட்ட 15 மாநிலங்கள் மற்றும் மத்திய ஆட்சி பகுதிகளின் முதல்வர்களுடன் நாளை பிரதமர் ஆலோசிக்கவுள்ளார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்காக முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி பேசுவது இது 6வது முறையாகும். பொது முடக்கத்தில் தளர்வுகள் படிப்படியாக அறிவிக்கப்பட்டு வரும் நிலையில் கொரோனா தொற்றின் பரவல் நாடெங்கும் கடுமையாக அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் இந்த முறை நடைபெறும் ஆலோசனைக்கு பின் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மருத்துவ மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்க அவசர சட்டம் கொண்டு வருவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. மருத்துவ மாணவர் சேர்க்கையில் குறைவான அரசு பள்ளி மாணவர்களே சேர்கிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு மொத்தம் உள்ள மருத்துவ இடங்களில் குறிப்பிட்ட சதவிகித இடங்களை அனைத்து வகை அரசு பள்ளிகளில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவர்களுக்கு மட்டும் ஒதுக்கீடு செய்ய தமிழக அரசு முடிவு செய்தது. அது குறித்த பரிசீலனைகளை வழங்குவதற்காக ஓய்வு பெற்ற நீதியரசர் கலையரசன் தலைமையில் பள்ளிக்கல்வி, சுகாதாரத்துறை, சட்டத்துறை 2 கல்வியாளர்களை கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அரசு பள்ளி மாணவர்களின் பொருளாதார நிலை, வாழ்க்கை தரம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கலாம் என்ற பரிந்துரையை அக்குழு தமிழக அரசிற்கு வழங்கியது. மொத்தமுள்ள அரசு பள்ளி மாணவர்களில் 83% மாணவர்களின் பெற்றோர்கள் தினக்கூலிகள் என்பது ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளில் மருத்துவ இடங்களை பெற்ற மாணவர்களில் 98% நீட் பயிற்சி வகுப்புகளுக்கு சென்றவர்கள் என்றும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பயிற்சி வகுப்புகளுக்கு செல்லக்கூடிய வசதிகள் இல்லை என்பதையும் சிறப்பு குழு ஆய்வு செய்திருக்கிறது. மேலும் நீட் பயிற்சி மையங்கள் மாவட்ட தலைநகரங்களில் மட்டுமே இருக்கும் சூழலில் அங்கு சென்று பயிலக்கூடிய நிலை அரசு பள்ளி மாணவர்களுக்கு இல்லை என்பதையும் ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையிலான குழு ஆய்வு செய்திருக்கிறது. நீட் தேர்வுக்கு பிறகு வெறும் 6 அரசு பள்ளி மாணவர்கள் மட்டுமே மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்திருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரம் அம்மாணவர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற முடிவெடுக்க முக்கிய பங்காற்றியிருக்கிறது. அரசு கல்லூரிகளில் மொத்தம் உள்ள மருத்துவ இடங்களில் 10% உள்ஒதுக்கீடாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் அதிகாரப்பூர்வ அரசாணை வெளியான பிறகே உறுதியான சதவிகிதம் தெரியவரும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அபிநயா. 11 எம்எல்ஏக்கள் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரும் நிலையில் சபாநாயகருக்கு முதல்வர் எழுதிய கடிதம் புதிய தலைமுறைக்கு கிடைத்திருக்கிறது. அதில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த 122 பேருக்கு மட்டுமே கொரோனாவின் உத்தரவு அனுப்பப்பட்டிருந்ததாக முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். OPS உள்ளிட்ட 11 எம்எல்ஏக்கள் தனி அணியாக செயல்பட்டதால் அவர்களுக்கு கொரோனா உத்தரவு அனுப்பப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக பேரவை கட்சி தலைவராக தன்னை தேர்வு செய்த 122 பேருக்கு மட்டும்தான் கொரோனா உத்தரவு தனித்தனியாக அனுப்பப்பட்டிருந்தது என முதல்வர் கூறியிருக்கிறார். OPS உள்ளிட்ட 11 எம்எல்ஏக்கள் மீது கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் எழவில்லை என சபாநாயகருக்கு எழுதியிருக்கும் கடிதத்தில் முதல்வர் தெரிவித்திருக்கிறார். அரசுக்கு எதிராக 11 எம்எல்ஏக்கள் வாக்களித்திருந்தாலும் அவர்கள் அதிமுகவுக்கு எதிராக செயல்படவில்லை என்றும் 11 எம்எல்ஏக்கள் தனியாக செயல்பட்டிருந்தாலும் தற்போது ஒரே அணியாக செயல்படுகிறோம், அதனை தேர்தல் ஆணையமும் அங்கீகரித்திருக்கிறது என முதல்வர் சுட்டிக்காட்டியுள்ளார். 11 எம்எல்ஏக்களும் அதிமுகவில் இணைந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறார்கள் என்றும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் 11 எம்எல்ஏக்கள் பிரிந்திருந்த சமயத்தில் தாக்கல் செய்யப்பட்டவை எனவும் முதல்வர் குறிப்பிட்டிருக்கிறார். OPS உள்ளிட்ட 11 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்யக்கோரும் வழக்கின் விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று நடைபெறுகிறது. 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி
அரசு மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்ற போது OPS உள்ளிட்ட 11 MLAக்கள் எதிராக வாக்களித்திருந்தனர். மேட்டூர் அணையில் இருந்து குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் அணையின் நீர்மட்டம் 307 நாட்களுக்கு பிறகு 100 அடிக்கு கீழ் குறைந்துள்ளது. டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி மேற்கொள்ள மேட்டூர் அணையில் இருந்து கடந்த 12ஆம் தேதி நீர் திறக்கப்பட்டது. அணையில் இருந்து வினாடிக்கு 10,000 கனஅடி நீர் திறக்கப்படும் நிலையில் நீர்வரத்து 2,000 கனஅடியாக இருக்கிறது. இதனால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 307 நாட்களுக்கு பிறகு 100 அடிக்கு கீழ் குறைந்துள்ளது. இதற்கிடையே மேட்டூரில் இருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் நேற்று திருச்சி முக்கொம்பு அணையை வந்தடைந்தது. இந்த தண்ணீர் முக்கொம்பில் தேக்கப்படாமல் அப்படியே காவிரியில் திறக்கப்பட்டுள்ளது. இந்த நீர் கல்லணையை வந்தடைந்துள்ளது. இதனையடுத்து கல்லணையில் இருந்து டெல்டா பாசனத்திற்காக இன்று நீர் திறக்கப்படுகிறது. தொடர்ந்து வரும் செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் ஜே அன்பழகன் மறைந்ததை அடுத்து சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி காலியானதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து தமிழக சட்டப்பேரவையில் காலி இடங்கள் 3ஆக அதிகரித்துள்ளது. தற்போது தமிழக சட்டப்பேரவையில் அதிமுகவுக்கு 124 உறுப்பினர்களும் திமுகவிற்கு 97 உறுப்பினர்களும் உள்ளனர். காங்கிரஸ் கட்சிக்கு 7 உறுப்பினர்களும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகிற்கு 1 MLAவும் உள்ளனர். ஒரு சுயேச்சை மற்றும் 1 நியமன உறுப்பினரும் உள்ளனர். சென்னை திருமழிசை காய்கறி சந்தையில் கட்டுப்பாடுகள் முறையாக பின்பற்றப்படுவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கோயம்பேட்டு காய்கறி சந்தை கொரோனா தொற்றுக்கான ஹாட்ஸ்பாட்டாக மாறியதால் அது தற்காலிகமாக மூடப்பட்டு திருமழிசைக்கு மாற்றப்பட்டது. ஆனால் சந்தையில் பெரும்பாலானோர் தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பதில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. ஒரு சிலர் முகக்கவசம் அணியாமல் இருப்பதாகவும் இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இருந்து இ-பாஸ் இன்றி தென் மாவட்டங்களுக்கு செல்லும் மக்களை தடுக்க செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வரும் 19ஆம் தேதி முதல் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் முழு பொது முடக்கம் அமல்படுத்தப்பட உள்ளது. இதனால் அங்குள்ள பலரும் சொந்த ஊர்களுக்கு பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். அவ்வாறு தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வாகனங்கள் அனைத்தையும் பரனூர் சுங்கச்சாவடியில் காவல்துறையினர் சோதனை செய்கின்றனர். இ-பாஸ் இல்லாமல் வரும் வாகனங்கள் திருப்பி அனுப்பப்படுகின்றன. சில வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. மதுரையில் காவல்துறையிடம் சிக்கி அபராதம் கட்டிய இளைஞர்கள் காவல் நிலைய வாசலில் டிக்டாக் செய்து வீடியோ வெளியிட்டுள்ளனர். கொடிமங்கலம் பகுதிகளில் கிடாப்பந்தயம் நடத்திய இளைஞர்கள் 5 பேர் காவல்துறையினரிடம் மாட்டிக்கொண்டனர். அவர்களிடம் இருந்து ஆட்டோவை பறிமுதல் செய்த காவல்துறை பொது முடக்க விதிகளை மீறியதாக வழக்கு பதிவு செய்தது. நீதிமன்றத்தில் அபராதம் செலுத்திவிட்டு ஆட்டோவை காவல் நிலையத்தில் இருந்து இளைஞர்கள் மீட்டுள்ளனர். பின்னர் காவல் நிலைய வாசலில் ஜெயிலே நமக்காகத்தான் கட்டப்பட்டுள்ளது என வசனங்கள் பேசி டிக்டாக்கில் வீடியோ பதிவு செய்து வெளியிட்டுள்ளனர். கொஞ்சம் கலவரமாப்ல, அதனால அடிக்கடி உள்ள போயிட்டு வராப்ல. ஜெயிலே நமக்காண்டி தானே கட்டி வச்சிருக்காங்க. அடிக்கடி போயிட்டு வந்தா தானே நமக்கு மரியாதை இருக்கு. அழும்புகள் இல்லாத தலைமுறை இல்லையப்பா, ஜெயிலுக்கு கட்டியது இவர்களால் தானப்பா. சென்னையில் இருந்து தமிழகத்தின் பிற மாவட்டங்களுக்கு விமானங்களில் செல்வோர் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. தகவல்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்போம். ரமேஷ், விமான பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு என்ன காரணம்? அதாவது இந்த முழு ஊரடங்கு வரக்கூடிய 19ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை அமல்படுத்த உள்ள நிலையில் தற்பொழுது சென்னை விமான நிலையத்தில் ஏராளமான பயணிகள் வருவதை நம்மால் பார்க்கப்படுகிறது. கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, மதுரை, தூத்துக்குடி உள்ளிட்ட மாநிலத்துடைய பிற பகுதிகளுக்கு வழக்கத்தை காட்டிலும் செல்பவர்கள் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. விமானங்களுடைய எண்ணிக்கையும் கடந்த 2 நாட்களாக ஏற்கனவே புறப்பாடு விமான நிலையங்கள் 20 தான் இருந்தது. இன்றைக்கு 31 விமானங்கள் புறப்படுகின்றன. அதே போல கவுகாத்தி, அந்தமான் உள்ளிட்ட பிற மாநிலங்களுக்கான டெல்லி உள்ளிட்ட கொல்கத்தா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வழக்கமாக ஒரு 150 பேர் பிளைட்ல 100 பேர் போயிட்டு இருந்த நிலையில இன்னைக்கு ஃபுல் கெப்பாசிட்டியோட 140 பேர் 145 பேர் போறதாக சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கார்ல போறதை விட இந்த இ-பாஸ் விமான டிக்கெட் புக் பண்ணிட்டு இ-பாஸ் அப்ளை பண்ண உடனே கிடைச்சிருது அப்படின்னு இங்க வரக்கூடிய பயணிகள் சொல்றாங்க. இந்த லாக்டவுன் காரணமாக குறிப்பா இந்த உடனடியாக அவர்கள் செல்வதற்கு இந்த வசதியாக தற்பொழுது விமானங்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். வசந்த், தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். 19ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் முழு ஊரடங்கையாவது முறையான ஊரடங்காக அமல்படுத்த வேண்டும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முகநூலில் பதிவிட்டிருக்கும் ஸ்டாலின், முழு ஊரடங்கு அமலாகும் என்பது வதந்தி என 2 நாட்களுக்கு முன்புதான் முதலமைச்சர் கூறியிருந்தார். ஆனால் 19ஆம் தேதி முதல் முழு ஊரடங்கு என அவரே சொல்லியிருக்கிறார் என கூறியிருக்கிறார்.
ஆட்சியில் என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை என பதிவிட்டிருக்கும் ஸ்டாலின், இந்த முழு ஊரடங்கையாவது முறையான ஊரடங்காக அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஊரடங்கோ அல்லது முழு ஊரடங்கோ அது மட்டுமே கொரோனாவுக்கான தீர்வு என்ற மாயையில் இருந்து அரசு வெளியே வர வேண்டும் என தெரிவித்துள்ளார். பரிசோதனைகளை விரைவாகவும் செய்தல், தொற்றுக்கான தொடர்புகளை கண்டறிதல், உரிய சிகிச்சை அளித்தல் மூலமாகவே கொரோனா தொற்றை தடுக்க முடியும் என்பதை அரசு உணர வேண்டும் என கூறியிருக்கும் ஸ்டாலின், கொரோனா ஒழிப்பு என்ற ஒன்றை தவிர மாற்று சிந்தனை இல்லாமல் அனைத்திலும் வெளிப்படை தன்மையுடன் அரசு செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் மின்னல் வேகத்தில் கொரோனா பரவி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். கொரோனா தொடர்பான எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலினின் குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்த அமைச்சர், அரசு முழுவீச்சில் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஹையஸ்ட் டெஸ்டிங், அதாவது அக்ரெசிவ் டெஸ்டிங், ஒரு அதிகமான நம்ம டெஸ்ட் எடுக்கிறோம். அப்படி அதிகமான டெஸ்ட் எடுக்கிறனால தான் அதிகமாக நம்ம அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதாவது அதிகமாக நம்ம அந்த ஏர்லியாக அந்த நம்ம நோயை கண்டுபிடிக்கிறோம். ஏர்லியாக கண்டுபிடிக்கிறனால தான் அதை ஏர்லியாக நம்ம குணப்படுத்தி அவர்கள் நம்ம டிஸ்சார்ஜ். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றோடு சேர்த்து 25,344 பேர் நோய் பாதித்தவர்களை நாம் குணப்படுத்தியிருக்கின்றோம். ஆக இந்த சூழ்நிலையில் அரசு திணறுகிறது என்ற வார்த்தையை எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பது நிச்சயமாக முற்றிலும் தவறான ஒரு வார்த்தை. அரசு இன்றைக்கு மிக திறமையாக செயல்படுகிறது. வெளி மாவட்டங்களில் இருந்து வரும் நபர்களுக்கு திருவண்ணாமலை மாவட்டத்திற்குள் அனுமதி இல்லை என மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி அறிவித்துள்ளார். அனுமதியின்றி உள்ளே வரும் நபர்களுக்கு உதவி செய்தால் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்திற்குள் யாரும் மாஸ்க் அணியாமல் சென்றால் 100 ரூபாய் அபராதம் எனவும் ஆட்சியர் கந்தசாமி தெரிவித்துள்ளார். கொரோனா பரவலை தடுக்க ராணிப்பேட்டை மாவட்ட எல்லைகள் அனைத்தும் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் நாளுக்கு நாள் கொரோனா வைரஸ் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் சென்னையில் இருந்து அதிக அளவிலான மக்கள் அங்கிருந்து வெளியேறி வருகிறார்கள். இவர்கள் வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பிற மாவட்டங்களுக்கு செல்ல ராணிப்பேட்டை மாவட்டத்தை பயன்படுத்துகிறார்கள். இதனால் ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் 25 சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. கிராமப்புற, நகர்ப்புற சாலைகள் அனைத்தும் சீல் வைக்கப்பட்டுள்ளன. மாவட்டத்திற்கு தற்போது கூடுதலாக 2 துணை கண்காணிப்பாளர்கள் மாவட்ட எல்லை பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தியுள்ளனர். ஒரு சோதனை சாவடிக்கு 20 காவலர்கள் விகிதம் இருந்த நிலையில் தற்போது கூடுதலாக 5 காவலர்களை பணியில் அமர்த்தி சுழற்சி முறையில் காவலர்கள் பணியாற்றி வருகிறார்கள். மருத்துவ படிப்புகளில் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 50% ஒதுக்கீடு கோரிய வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது. மருத்துவ மற்றும் மருத்துவ மேற்படிப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு என தனியாக எந்தவித ஒதுக்கீடும் வழங்கப்படவில்லை என்பதால் அவர்களுக்கு மருத்துவ மற்றும் பல் மருத்துவ மேற்படிப்புகளில் அகில இந்திய ஒதுக்கீட்டில் 50% இடஒதுக்கீடு வழங்க உத்தரவிட வேண்டும் என கோரி திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன. இந்த வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தை நாட அறிவுறுத்தியது. அதன்படி திமுக, அதிமுக, மதிமுக, திக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்நிலையில் இவ்வழக்குகள் இன்று விசாரணைக்கு வரவுள்ளன. மின்சார அளவு கணக்கீடு குறித்து மின்சார வாரிய உத்தரவை ரத்து செய்யக் கோரிய வழக்கில் 1 வாரத்தில் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொது முடக்கம் காரணமாக மின் கணக்கீடு செய்வது குறித்த மின் வாரியத்தின் உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதன் விசாரணையில் ஊரடங்கால் 4 மாதங்களுக்கான மின்சார கட்டணத்தை சேர்த்து கணக்கிடுவதால் 14% வரை கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளதாக மனுதாரர் தரப்பில் கூறப்பட்டது. 2 மாதங்களுக்கு தனித்தனியாக கணக்கிட உத்தரவிட வேண்டும் என வாதிடப்பட்டது. அப்போது மின் கட்டண கணக்கீட்டில் எந்த விதிமீறலும் இல்லை என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்த நீதிபதிகள் வழக்கு தொடர்பாக ஜூன் 23இல் தமிழக அரசு மின்சார வாரியம் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை தள்ளி வைத்தனர். மயிலாடுதுறையில் உள்ள தனிமைப்படுத்தும் மையத்தில் அடிப்படை வசதிகள் முறையாக செய்து தரப்படவில்லை என வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை உள்ளிட்ட கொரோனா அதிகம் பாதித்த மாவட்டங்களில் இருந்து மயிலாடுதுறைக்கு வருவோர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தனிமைப்படுத்தும் மையத்தில் தங்க வைக்கப்படுகின்றனர். இந்த மையத்தில் முறையான உணவு வழங்கப்படவில்லை என அங்குள்ள ஒருவர் வீடியோ வெளியிட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் புதிதாக 38 பேருக்கு கொரோனா வைரஸ் உறுதி செய்யப்பட்டுள்ளது.
வெளிநாட்டில் இருந்து திரும்பியவர் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து வந்தவர் என 38 பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் மாவட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 436ஆக அதிகரித்துள்ளது. இதுவரை 302 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அந்த பொறுப்பு கூடுதலாக விழுப்புரம் காவல் கண்காணிப்பாளரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயச்சந்திரனுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் அவருக்கு கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டது. உடனடியாக கோயம்புத்தூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அவர் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். கர்நாடகாவில் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்பு நடத்த தடை விதித்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக அம்மாநில கல்வித்துறை வெளியிட்டுள்ள உத்தரவில் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஆன்லைன் காணொலி காட்சி மூலமாகவோ அல்லது வீடியோ பதிவுகள் மூலமாகவோ கல்வி கற்பிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகள், ICSE பள்ளிகள், CBSE பள்ளிகள் மற்றும் சர்வதேச பாடத்திட்டத்தின் கீழ் இயங்கும் பள்ளிகள் என மாநிலத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் இந்த உத்தரவு பொருந்தும் என கர்நாடக அரசு தெரிவித்திருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் பொது முடக்கம் காரணமாக பல்வேறு தொழில்கள் பாதிக்கப்பட்டு வருமானமின்றி தவித்து வரும் நிலையில் குழந்தைகளின் கல்வி கட்டணத்தை இந்த மாத இறுதிக்குள் செலுத்த வேண்டி தனியார் பள்ளிகள் வற்புறுத்தி வருவதால் வெளிபதுங்கி இருக்கிறார்கள் பெற்றோர்கள். பொது முடக்கம் காரணமாக வருவாயின்றி பலரும் தவித்து வரும் நிலையில் இந்த மாத இறுதிக்குள் கல்வி கட்டணத்தை கட்டியே ஆக வேண்டும் என தனியார் பள்ளிகள் குறுஞ்செய்தி அனுப்பியிருப்பது பெற்றோருக்கு பேரிடியாக அமைந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் தனியார் கல்லூரிகள், பள்ளிகள் எல்லாம் சேர்ந்து ஃபோனை பண்ணி பேரண்ட்ஸுங்களுக்கு, ஸ்டூடெண்ட்டுகளுக்கு ஃபோனை பண்ணி எங்களுக்கு ஃபீஸை கட்டணும், மெஸ் ஃபீஸ் இருக்குது, பேலன்ஸ் இருக்குது, ஒரு செம் ஃபீஸ் இருக்குன்னு சொல்லி தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. நியூ அட்மிஷனுக்கும் ஃபோனை பண்ணி கட்டுங்கன்றாங்க. ஆனால் கல்லூரிகள் திறக்காத சூழ்நிலையில் இங்கே சாப்பிட்றதுக்கு வழி இல்லாத மக்கள் பாதிக்கக்கூடிய நேரத்தில் பணத்தை கட்டுன்னு சொன்னால் எங்கேருந்து கட்டுவாங்கன்னு தெரில. ஆன்லைன் வகுப்பை காரணம் காட்டி பள்ளிகள் கட்டணம் வசூலிக்க முயற்சிப்பதாகவும் இதனால் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றனர். இது மக்களை மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாக்கும். ஆகவே நம்முடைய கல்வித்துறையும் நம்முடைய மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக இதில் தலையிட்டு இது போன்ற கட்டண வசூலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். கல்வி கட்டணம் வசூலிப்பது தொடர்பாக நீலகிரி மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி நாசருதீனிடம் கேட்டபோது அரசின் உத்தரவை மீறும் பள்ளிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறினார். புதிய தலைமுறைக்காக நீலகிரியிலிருந்து செய்தியாளர் ஜான்சன். கொரோனா போன்ற பெருந்தொற்றுக்கு காடுகள் அழிப்பே காரணம் என கூறியிருக்கும் மணிப்பூர் உயர்நீதிமன்றம் வனப்பகுதிகளை மீட்டெடுக்க அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. பொதுநல மனு ஒன்றை விசாரித்த மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ராமலிங்கம் சுதாகர் தலைமையிலான அமர்வு விலங்குகளிடம் இருந்து இன்னும் நிறைய வைரஸ்கள் பரவும், அதனால் பெருந்தொற்றுகளை தடுக்க காடுகளை காப்பது அவசியம் என கூறும் கட்டுரையை தங்கள் உத்தரவில் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஒரு நுண்ணுயிரி மனித குலத்தையே கலங்க வைத்துள்ளதை குறிப்பிட்ட நீதிபதிகள் கொரோனா பெருந்தொற்று காடுகளை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை நமக்கு உணர்த்தியிருக்கிறது என தெரிவித்தனர். உயிரினங்களில் மனிதனே ஆதிக்கம் நிறைந்தவன் என்று நினைப்பது தவறு என சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் இயற்கை சமநிலையை பேண வேண்டியது மனிதனின் கடமை என தெரிவித்தனர். காடுகள் அழிக்கப்பட்டதாலும் தேவையற்ற மனித விலங்குகள் தொடர்பும் தான் கொரோனா போன்ற பெருந்தொற்றுக்கு வித்திட்டிருக்கிறது என தெரிவித்தனர். எங்கெல்லாம் வனங்கள் அழிக்கப்பட்டதோ அவற்றை மீட்க வேண்டும், வன விலங்குகளையும் பறவைகளையும் பாதுகாக்க வேண்டும் என நீதிபதிகள் மணிப்பூர் அரசுக்கு உத்தரவிட்டனர். காடுகளை பாதுகாத்திட வேண்டும் என்ற கருத்து மணிப்பூருக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் உலகிற்குமே பொருந்தும் என தலைமை நீதிபதி ராமலிங்கம் சுதாகர் தலைமையிலான அமர்வு கூறியது. தொடர்ந்து வரும் செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். சென்னையில் கொரோனா பாதித்தோர் எண்ணிக்கை அதிகமானதை தொடர்ந்து மேற்கு மாம்பலம் பகுதியில் உள்ள ஆரியகவுடா சாலை முழுவதுமாக மூடப்பட்டது. அசோக் நகரில் இருந்து தியாகராய நகருக்கு செல்லும் பிரதான சாலையாக விளங்கும் ஆரியகவுடா சாலை எப்போதும் போக்குவரத்து நிறைந்ததாக காணப்படும். இந்நிலையில் சாலையை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 300 பேர் வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே அந்த சாலையில் உள்ள அனைத்து கடைகள், மருந்தகங்கள், வங்கிகள் மற்றும் ATMகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் 5 அருவியில் உள்ள 5 கிளைகளிலும் நீர்வரத்து தொடங்கியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை பெய்ததால் குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. குறிப்பாக 5 அருவியில் உள்ள 5 கிளைகளிலும் நீர் விழத் தொடங்கியுள்ளது. இருப்பினும் பொது முடக்கம் காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது.
சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் அரசு பொது முடக்கத்தை அறிவித்திருப்பதால் வருகிற 19ஆம் தேதியில் இருந்து சின்னத்திரை படப்பிடிப்புகளை நிறுத்துமாறு பிப்சி அமைப்பு அறிவுறுத்தியுள்ளது. சின்னத்திரை படப்பிடிப்புகள் மட்டுமின்றி சினிமாக்களுக்கான போஸ்ட் புரொடக்ஷன் வேலைகளையும் வருகிற 19ஆம் தேதியில் இருந்து 30ஆம் தேதி வரை நிறுத்துமாறு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் அறிவித்துள்ளதாக அந்த அமைப்பின் தலைவர் ஆர்.கே. செல்வமணி புதிய தலைமுறையிடம் கூறியுள்ளார். சுமார் 80 நாட்களுக்கு பிறகு கடந்த 8ஆம் தேதி மீண்டும் சின்னத்திரை படப்பிடிப்புகள் தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் இந்த வாரம் முதல் சின்னத்திரை தொடர்களை ஒளிபரப்ப தொலைக்காட்சிகளும் சின்னத்திரை தயாரிப்பாளர்களும் திட்டமிட்டிருந்தனர். இந்நிலையில் தமிழக அரசு மீண்டும் ஊரடங்கை அறிவித்திருப்பதால் வருகிற 18ஆம் தேதியுடன் சின்னத்திரை படப்பிடிப்புகளை நிறுத்திக் கொள்ளும்படி பிப்சி அமைப்பு அறிவுறுத்தியிருக்கிறது. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.